பொறியியல் வாழ்க்கையில் தப்பிப்பிழைத்து வாழ்வதற்கான உந்துதலை எல்லாம் மீறியது. புதிய சாத்தியக்கூறுகளை அது சிந்திக்கிறது. கலைகளைப் போலவே பொறியியலில் அழகு உண்டு, அளவுகளின் மதிப்பீடும் உண்டு. பொறியியலாளர் இயற்கையை போட்டிக்கு அழைக்கிறார்கள், சூறாவளியை எதிர்க்கிறார்கள், நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு என இயற்கையின் மூர்க்கமான ஆற்றல்களோடு பொறியியலாளர்கள் போட்டி போடுகிறார்கள். அதேவேளை இயற்கையுடன் இயைந்து செயல்படுகிறார்கள். மண்ணை, கனிமத்தை, வெவ்வேறு தனிமங்களை விளங்கிக் கொள்கிறார்கள். அறிவியலையும் கணிதத்தையும் அறிந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மனித நல்வாழ்க்கைக்கு பொறியியலாளரின் பங்களிப்பு அளப்பரியது அப்படின்னு சொன்னவர் சாமுவேல் சி. ஃப்ளோர்மேன் அப்படிங்கிற ஒரு சிவிலைஸ்டு என்ஜினியர், நியூயார்க்கை சேர்ந்தவர். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு தொழில் பாட்காஸ்ட். இன்றைக்கி செப்டம்பர் 15, அப்படி தானே? இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், இன்றைக்கி என்ஜினியர்ஸ் டே. கட்டமைப்புகள், எந்திரங்கள், பொருட்கள், கருவிகள், அமைப்புகள், புத்தாக்கம், வடிவமைப்பு அப்படின்னு குண்டூசியிலேருந்து புல்டோசர் வரைக்கும், சாதாரண படிக்கட்டுலேருந்து அணைக்கட்டு வரைக்கும், தீபாவளி அணுகுண்டுலேருந்து அணு ஆயுதம் வரைக்கும், புல்வெளியிலேருந்து விண்வெளி வரைக்கும், எலிப்பொறியிலேருந்து கனிப்பொறி வரைக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை இலகுவாக இயங்க வைக்கிற பொறியாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 15 இந்தியாவில் தேசிய பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பொறியாளர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது. சிவில்லேருந்து மெக்கானிக்கல் வரையிலான உள்கட்டமைப்புகளுடைய முதுகெலும்புகளை அவர்கள் உருவாக்குறாங்க. நாம் வசிக்கக்கூடிய கட்டிடங்கள், நாம் பயன்படுத்தும் கணினிகள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி ஒரு பொறியாளர் இருக்காரு. இந்தியாவின் மிக சிறந்த பொறியியலாளர்களில் ஒருத்தரான மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருது. கர்நாடகாவில் இருக்கிற முத்தனஹள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா செப்டம்பர் 15, 1861 பிறந்தார். இந்த துறையில் அவர் செய்த பல்வேறு பங்களிப்புகள் அப்புறம் கல்வியின் முன்னோடியாக இருந்ததால் அவர் வி.எம். சர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வி.எம். சர் தன்னுடைய கிராமத்திலேயே ஆரம்ப கல்வியை முடிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி உயர்கல்விக்காக பெங்களூர் போகிறாரு. கலைகளில் இளங்கலை படிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு புதுமை பித்தன் அப்படிங்கிறத அவர் எப்போதும் அறிஞ்சிருந்தார். அதுக்கு பின்னாடி பூனேல இருக்கிற பொறியியல் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெறுறாரு. அவர் நீர்ப்பாசனம் அப்புறம் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பேரழிவு மேலாண்மை ஆகிய துறையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார். நவீன நீர்ப்பாசன நுட்பங்கள் மற்றும் வெள்ள கட்டுப்பாடு அப்புறம் அதனுடைய தணிப்பு முறைகளில் அவர் உருவாக்கிய படைப்புகள் அவருக்கு புகழ் வெளிச்சத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். 1903 பூனேல கடக்வஸ்லா நீர்த்தேக்கத்தில் நிறுவப்பட்ட தானியங்கி தடை நீர் வெள்ள வாயில்களை அவர் வடிவமைச்சார். அதற்கப்புறம் இந்தியாவுடைய மிகப்பெரிய அணையான கிருஷ்ணராஜசாகர் அணையுடைய கட்டிடக் கலைஞராக மாறுறாரு. 40 வருஷங்களாக பொறியாளராக பணியாற்றிய பின்னாடி புகழ்பெற்ற அரசு பொறியியல் கல்லூரியை 1917 நிறுவுறாரு. தற்போது பல்கலைக்கழக விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் கல்லூரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கல்லூரி இந்தியாவுடைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரியில் 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. இவர் ஒரு பொறியாளராக மட்டுமின்றி சிறந்த கல்வியாளராகவும் திகழ்ந்தார். இவர் ஒரு கடின உழைப்பாளின்னு கூட சொல்லலாம். பெங்களூரில் இருக்கிற இந்திய அறிவியல் கழகத்தினுடைய நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்தார். அதற்கப்புறம் அவர் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிர்வாக குழுவில் உறுப்பினரானார். அதுக்கப்புறம் மைசூர் சோப்பு தொழிற்சாலையை நிறுவினார். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் இந்தியாவின் படி சர்வியம் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு குறிப்பிடப்படுறார்.
இவர் இந்தியாவை மறுகட்டமைத்தல், அப்புறம் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு 2 புத்தகங்களை எழுதியிருக்காரு. பின்னாட்களில் அவர் மைசூர் திவானா பணியாற்றினார். அங்கே அவர் 1915 நைட்டராக ஆனார். அதுக்கப்புறம் 1955 மோசகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. 1962 அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய மரபு இன்னைக்கும் நாட்டோட இயந்திரங்களின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.